நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10 முதல் 14 ஆகிய வசனங்களிலே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிவிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் செய்தி என்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கனியற்ற அந்தகார கிரியைகள். இது நம்முடைய வாழ்க்கையிலே தொடருமானால் ஒரு மனுஷன் கட்டப்பட்ட நிலைமையில இருப்பான். வேதம் சொல்கிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. கட்டுகளை உடைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு வேண்டும் என்று யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையில கட்டுகள் உடைக்கப்படணும், நமக்கு சுத்திகரிப்பு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நிறைய சொல்ல முடியும். டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த வேர்டுக்கு ஆன்சர் தெரியும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அதை நம்ம முழுசா சொல்லும்போது, கர்த்தருக்கு பிரியமானது என்ன, அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு பிரியமானது என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய 9 கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்ம மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ முடியும், தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அவங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், அவங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அந்தகார கிரியை செயல்படாது. அதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு காத்திருக்கிற மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது 147ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் யாரு மேல பிரியமா இருக்கிறார் என்று பார்க்கும்போது, தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழணும், அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இரண்டாவது 112ஆம் சங்கீதம் 1 முதல் 3 ஆகிய வசனங்களிலே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன், அவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய சொன்னார், கட்டளை எழுதி கொடுத்தார், அதை எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். மூணாவது, உற்சாகமாய் காணிக்கை செலுத்தும் போது தேவன் பிரியமா இருக்கிறார். உண்மையா யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எதை காணோம்? உண்மையை காணோம். கணவன் மனைவிக்குள்ள உண்மையை காணோம். பிள்ளைகள் நிறைய நேரத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மை இல்லை. செம்மையானவர்களின் ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். ஒரு மனுஷன் உண்மையா வாழ்ந்துட்டு தேவனோட சமூகத்துல போய் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் தருவார். தேவனோட நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அப்படி செய்யும் போது கர்த்தருக்கு பிரியம். நன்மை செய்யும் போது, தான தர்மம் செய்யும் போது தேவன் பிரியமா இருக்கிறார். உத்தமமாய் நீதியாய் நியாயமாய் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார்.
இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, அந்தகார கிரியைக்கு உடன்படக்கூடாது. தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. இந்த 2 பாயிண்ட் தான் இன்னைக்கு உள்ள செய்தி. கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். ஐயா, கட்டுகள் உடைக்கப்படணும், சரிதான். நான் வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ்றேனா, நான் இருள்ல கட்டப்பட்டிருக்கேனா? இருள் அப்படின்னாலே பிசாசு, அந்தகாரம் அப்படின்னாலே சத்துருடைய பிடியில இருக்கிறவன்னு அர்த்தம். கட்டுகள் உடைக்கப்படணும் அப்படின்னா தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அப்படிங்கிறது. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. நிறைய குடும்பத்துல எனக்கு ஜப குறிப்பு வரும்போது, மாந்திரியத்திலே, விக்கிரகத்திலே, சில குடும்பத்திலே தீமையான பழக்கத்துக்குள்ளே, பாவ அடிமைக்குள்ளே, விபச்சார அடிமைக்குள்ளே, போதை அடிமை, கஞ்சா பழக்கம், இன்னும் பலவிதமான பாவ அடிமையில ஜனங்கள் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் என்னன்னா அந்தகார கிரியை. அந்தகார கிரியையிலிருந்து ஒரு மனுஷன் வெளியில வரணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில எது தப்பு எது கரெக்ட் அதை கண்டுபிடிக்கணும். ஒரு மனுஷன் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நான் சில குடும்பத்துல ஜெபிக்கும் போது கேட்பேன், எந்த சர்ச்சைக்கு போறீங்க? ஏன் உங்க வாழ்க்கையில இன்னும் அந்த விடுதலை கிடைக்கல? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். உடனே சொல்லிடுவாங்க, சர்ச்சில் தான் நாங்கள் கல்யாணம் முடித்தோம், ஆனால் இப்போ என் கணவர் சர்ச்சுக்கு வரல அப்படிம்பாங்க. வீட்டில் எத்தனை பேர்? 4 பேர். பையன், கணவரே வரல, பையனும் இப்போ வரல அப்படிம்பாங்க. சரி, பொண்ணு இல்லை, அவள் இப்போ அதை மெதுவாக இழுப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களும் வரலன்னு அர்த்தம். ஆக மொத்தம் நிறைய கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ளே வசனத்தின்படி வாழ்க்கை இல்லை, அதனால கட்டப்பட்ட நிலைமை. ஏன் கட்டுகளை உடைக்க முடியல? ஏன் வாழ்க்கையிலே சத்துரு தொடர்கிறான்? ஏன் நஷ்டம்? ஏன் போராட்டம்? ஏன் குழப்பம்? ஏன் நிம்மதி இல்லை? ஏன் தூக்கம் வரல? சர்ப்பம் ஏன் வருது? ஏன் சத்துரு தொடர்கிறான்? எதனால ஒரு குடும்பத்துக்குள்ளே தடைகள்? எதனால ஒரு வீட்டுக்குள்ள பஞ்சம்? எதனால ஒரு வீட்டுக்குள்ள சாபம்? எதனால ஒரு வீட்டுக்குள்ள சஞ்சலம்? இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தாச்சு அப்படின்னா நான் தேவனுக்கு முன்பாக சரியாக இல்லை. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில நான் இன்னும் தேவனுக்கு பிரியமானபடி வாழலை. இதைத்தான் நான் கண்டுபிடிச்சேன்ப்பா. நான் மற்றவங்களை சொல்றதை விட நான் என்னையே சொல்லிட்டு போறேன். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, சராசரி ஒரு மனுஷனா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் தெரியுது, வசனத்துக்கும் எனக்கும் இன்னும் அந்த கிளியரன்ஸ் வரல, ஒத்து போகல. வசனத்தின்படி என்னோட வாழ்க்கை இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஐயோ நான் வசனத்தின்படி என் வாழ்க்கை இன்னும் இல்லையே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இன்னைக்கு சாயங்காலம் ஒரு வாலிப மகள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். 12th படிக்கிறா, பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டியன் தான், இன்னும் ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கல. டெய்லி ஒரு அதிகாரம் பைபிள் வாசிப்பாலாம், ஆனால் நைட்டு 1 hour செல்ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னா. காலையில் தூங்கி எழுந்திரிச்சு 7 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன், அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவான். நைட்டு 1 மணி நேரம் செல்ஃபோன் பார்க்கும்போது 12th படிக்கிற பாடம் மறக்கும். அதே நேரத்தில் தேவனோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது நல்ல மார்க் எப்படி வரும்? ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்புல இருக்கும்போது தான் தேவ ஞானத்தினால் நிரப்புவார், தேவ புத்தினால் நிரப்புவார், அவருடைய சத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு தேவனோடு ஒரு மனுஷன் தொடர்புல இருக்கிறானா அதை கண்டுபிடிக்கணும். ஐயா 24 மணி நேரம் இருக்கு, நல்ல ஊர் சோவாரிட்டு நல்ல இஷ்டம் போல வாழ்ந்துட்டு
நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு, தேவையில்லாம ஃப்ரெண்டோட பழகிட்டு, தேவையில்லாம மணிக்கணக்கா செல்போன்ல கையில எடுத்து பல மணி நேரம் மூழ்கி கிடந்து, அப்புறம் பார்த்தா வீட்டில் எனக்கு கட்டு உடையல அப்படிம்பாங்க. பிரதர், உங்க செய்தி நான் டெய்லி கேட்குறேன் பிரதர். சரி கேட்டீங்க, என்ன மனமாற்றம் இருக்கு? கொஞ்சமா கையில பைபிள் எடுத்தீங்களா? கொஞ்சமா உணர்வு வந்துச்சா? வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்கா? குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கா? உங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்துட்டாரா? உங்க வீடு வெளிச்சமா இருக்கா? உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கா? உங்க இதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்களை வெளியில போயிட்டா? அந்த செத்த கிரியைகள், அந்த பழைய பாவ காரியங்கள், பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், இதெல்லாம் வெளியில போயிட்டா? இதான் அந்தகார கிரியை. அந்தகார கிரியை வெளியில போனா மட்டும்தான் வீடு வெளிச்சமா இருக்கும், வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், முகம் வெளிச்சமா இருக்கும், குடும்பத்துக்குள்ள எல்லா காரியத்திலுமே உண்மை இருக்கும், வாயை திறந்த உண்மை இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வாயை திறந்தாலே பொய் மட்டும்தான் இருக்கு. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நல்லா பொய் பேசுறாங்கப்பா. நிறைய குடும்பத்துல உண்மையை காணும். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, கனியற்ற அந்தகார கிரியைகள் தொடர்கிறது அப்படின்னு அர்த்தம். கனியற்ற அந்தகார கிரியைகள் தொடரும் போது கட்டுகள்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த கட்டுகளை உடைக்கணும் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு முதல்ல ஒரு தெளிந்த புத்தி வரணும், உணர்வு வரணும், சொரணை வரணும். வேற வழியே இல்லை. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அவங்களுக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு இல்லை. அவங்களுக்கும் இயேசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எனக்கு இயேசுவோட உடன்படிக்கை இருந்தா மட்டும்தான் உடன்படிக்கையின் இரத்தத்தினால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஏன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால மீட்கப்பட முடியல அப்படின்னா, இயேசுவோடு ஐக்கியம் இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். நான் இனிமேல் இந்த பாவம் பண்ண மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என் வாழ்க்கையில் ஒரு அந்தகார கிரியை தொடருது, அது எனக்கு வேண்டாம். அந்த உடன்படிக்கை என்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்றாங்களோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். கூட இருக்கிற ஃப்ரெண்டு தண்ணி அடிக்கிறானா, சிகரெட் அடிக்கிறானா, போயிலை, கஞ்சா பழக்கம், பாவடிமை, செல்போன்ல கேமு, இன்னுமாக விபச்சார அடிமை, போதை அடிமை, விக்கிரத்துக்குள்ள போறாங்களா, எதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்திலே கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அந்தி கிறிஸ்து வேலை பார்க்குறவங்க, கள்ள ஓநாய்கள் எத்தனையோ செய்தி பேசுறாங்க. கடிந்து கொள்ற பிரசங்கம் இருக்காது, கடிந்து கொள்ற பிரசங்கம் இருக்காது, டயலாக் பிரசங்கம் இருக்கும். சும்மா கட்டுகளை எங்கேயும் உடைக்க முடியாது. ஒரு பாவி மனம் திரும்பி, ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி, இன்னைக்கு மனம் திரும்புற செய்தி கேட்குறீங்களா? உங்க வாழ்க்கையிலே பரலோகத்து போன்னு சொல்லி ஆசையா இருக்கா? தன் பாவத்தை அறிக்கை செய்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தான் இரக்கம் பெறுவான். அவங்களுக்கு தான் கட்டுகள் உடைக்கப்படும். சுத்திகரிப்பு வேணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிங்க. நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு மனுஷனுக்குள்ள அந்த உணர்வு வரணும். இன்னைக்கு இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு கனியற்ற அந்தகார கிரியைகளோடு உடன்பட்டுட்டு அப்புறம் எனக்கு விடுதலை இல்லை விடுதலை இல்லைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அக்ரிமெண்ட், ஒரு டாக்குமெண்ட், ஒரு சொத்து முடிக்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் நம்ம கையெழுத்து போடுவோம். ஒரு மனுஷன் அசுத்தத்தோடையும் அருவருப்போடும் விக்கிரத்தோடும் தீட்டான காரியங்கள் பாவ காரியத்துல போய் சம்பந்தம் கலந்து கொண்டாச்சு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில வெளிச்சம் இருக்காது. வேதம் சொல்லிறது, தூங்குற நீ விழித்து மறி தோரை விட்டு எழுந்திரு, எந்திரி, படுத்து கிடக்காத எந்திரி. படுத்த கிடந்து அப்படியே போயிரும் வாழ்க்கை. எந்திரி அப்படிங்கிறது. தூங்குற நீ விழித்து முழி, ஏன் சும்மா தூங்கிட்டு கிடக்க, எந்திரி அப்படிங்கிறது. தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு
மரித்தோர்னா என்ன? செத்து போன டெட் பாடி, அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமை. அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அது கல்ற அந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னா அது நரகத்துக்குள்ளதான் போயிட்டு இருப்பான். தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்து, விழித்து எழுந்து, வா வெளியில வா அப்படிங்கிறது. இப்படிலாம் என்னன்னே அர்த்தம் அப்படின்னா, அப்பொழுது எப்பொழுது? தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே. வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும், நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், எங்க வீட்டுக்குள்ளே நாங்க எல்லாருமே சமாதானமா இருக்கணும், ஒரு குட்டி பரலவம் போல இருக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னா, தேவையில்லாம நாடகம் பார்க்காதீங்க, படம் பார்க்காதீங்க, நல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க, நல்ல குடும்ப ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் என்னன்னு ஜெபம் பண்ணுங்க, தேவனை தேடுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. நீங்க தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் மட்டும்தான் சுத்திகரிப்பு. நிறைய வேளையில நிறைய பிரசங்கம் கேட்கிறோம், ஆனா நிறைய குடும்பத்துல சுத்திகரிப்பு இல்லை. எதனால அப்படின்னா, செல்போனை ஒரு ஓரமா வச்சுட்டு கையில பைபிள் எடுங்க, ஸ்தோத்திர பலி எடுங்க, பாட்டு புக் எடுங்க. செல்போனை முதல்ல செல்ஃப்ல எங்கேயாவது தூக்கி வச்சு பூட்டிடுங்க. நைட்டு படுத்து தூக்கம் போறீங்களா, முதல்ல கையில பைபிள் எடுங்க, குடும்பமா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல். கனியற்ற அந்தகார கிரியைகள் கூட இருக்கும்னா கட்டுகள் அங்கதான் இருக்கும். கட்டுகள் உடைக்கப்படாது, சுத்திகரிப்பு இருக்காது. விவரமா சொல்லித்தரேன். ஒரு மனுஷன் என்னைக்கு பாவத்தை விட்டு வெளியில வாரானோ, தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி என்னைக்கு பாவ மன்னிப்பு அறிக்கை ஜெபம் பண்றானோ, அவனுடைய வாழ்க்கையில தான் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும், சுத்திகரிப்பு கிடைக்கும். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால்தான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும், மோட்சத்துக்கு போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பூமியில செத்து போனதுக்கு அப்புறம் நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு இந்த பூமியில கட்டுகளை உடைத்தா மட்டும் பத்தாது, சுத்திகரிப்பு மட்டும் பத்தாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொண்டு கிருபைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஒருவேளை யாராவது இந்த செய்தி கேட்டு, ஆனா என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவம் இல்லையே அப்படின்னா கேளுங்க, தேவன் தருவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போற. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரப்பா, எங்க வாழ்க்கையில நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த அடிமையில இருக்கிறோமோ அந்த பாவ அடிமையில இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. சமாதானத்தின் தேவன் எங்க கூட இருக்கணும். செய்தியை கவனிச்சு கேட்டாங்கப்பா. கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும் என்று வேறு சொல்கிறதுப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். எங்களுக்கு சுத்திகரிப்பு வேணும்ப்பா. இணைந்துகிற குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க, கர்த்தர் மீட்டெடுங்க. உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து தலைமுறை சாபத்தை எல்லாம் நீக்கி உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டடுங்க. உங்க நாம மேம்படட்டும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன்ப்பா, தினம்தோறும் கேட்கறாங்க. அவங்களோட வாழ்க்கையில சுத்திகரிப்பு வேணும், கட்டுகளை உடைத்து வெளியில வரணும்ப்பா. தெளிந்த புத்தி தாங்க, உணர்வுள்ள இதயம் தாங்க, கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்க, உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நாங்க பலப்படணும். எங்களுடைய பங்கு கர்த்தர் தான். உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போட்டு எல்லா கட்டுகளும் உடைத்து கர்த்தர் சுத்திகரித்து மறுபடியும் உங்களுடைய கிருபையால் நிரப்பி கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ன நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.